வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காலம் மாறிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லையேன்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். துளாராசி அன்பர்களோட வாழ்க்கை, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் இந்த பதிவில் முதல்ல நம்ம பார்த்துடலாம். துளாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையுமே தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு செயலுமே வெற்றி காணக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த துளாராசி அன்பர்கள் தான். எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. எல்லோர்கிட்டையும் அக்கறையும் காட்டுவாங்க. துளாராசிக்காரங்க பொதுவாகவே சந்தேகப்படுறவங்களா தான் இருப்பாங்க. அதாவது யார் இடத்துலையுமே நம்பிக்கை அதிகம் வைக்க மாட்டாங்க. யாரையுமே ஒரு சந்தேக கண்கொண்டு தான் பார்ப்பாங்க. துளாராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலைமையில் இருக்கக்கூடியவங்க. எல்லோரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் உடையவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்புற குணம் கூடவே கொஞ்சம் இருக்கும். இவங்க உயர் பதவி அடையக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. துளாராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ தான் விரும்புவாங்க. பல நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் கதை, கவிதை, நாடகம் மாதிரியான கலை நிகழ்ச்சியில் கூட ஆர்வம் அதிகமாக இருக்கும். மனிதர்களை மட்டும் இல்லாமல் மற்ற உயிருமே நேசிக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த பிரச்சனையில் ஒரு தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழில் விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அடுத்த 30 நாட்கள் சாதகமான மாதமாக தான் இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த அளவுக்கு பணவரவு முந்தைய காலங்களை விட இல்லைனாலுமே செலவுகளை சமாளிக்கிற அளவுக்காவது பணவரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் முந்தைய காலகட்டங்களை விட சீராக இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி முந்தைய காலங்களில் பலவிதமான சுபகாரிய தடையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்தில் விலகும். வீடு பணம் வாங்கணுங்கிற ஒரு யோகம் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதங்களில் இந்த வாரங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மொத்தத்தில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைச்சதை முடிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இல்லைனாலுமே செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது மூலமாக கடன் வாங்குற பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கவனமாக இருந்துட்டு வாங்க. கணவன் மனைவிக்கிடையே இயல்பாக எப்பயும் போல் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண முயற்சி இருந்தால் இந்த மாதங்களில் வெற்றி தரக்கூடியவைகளை தான் இருக்குது. வாகன யோகமும் உங்களுக்கு இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எந்த வேலையை திறம்பட செஞ்சது மூலமாக, எந்த ஒரு வேலையும் நீங்கள் திறமையாக செய்யறது மூலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும். இருந்தால் கூட தொழிலில் புதுசாக ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு உடன் இருக்கிறவங்கள ஆலோசனை செஞ்ச பின்னாடி நீங்கள் முடிவெடுக்கிறது தான் நல்லது. இந்த மாசத்துல நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த மாசத்துல நீங்கும். அதே மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப சித்திரை 3-4 பாதங்கள் உடையவங்களுக்கு தைரிய பராக்கிரமக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய், அதிர்ஷ்டக்காரர்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போதுமே எதிர்காலம் பத்தின சிந்தனை மனசுல இருக்கும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணுங்கிற ஒரு வேகம் உங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்குது. பிறகு போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு புதுசா ஒரு வழி தென்படும். சப்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த மாசத்துல நிறைவேறக்கூடிய வகையில தான் அமையும். கூடவே செல்வாக்கு கூட உங்களுக்கு உயரக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு புதுசா வேலை அமையினாலுமே மே 1க்கு அப்புறமா குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரமா இருக்கிறதால உங்களுடைய செயலில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே
நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் மாதங்களுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய ஆற்றல் எல்லாமே அட்டகாசமான நிலைமையில தான் வெளிப்படும். உடல்நிலையில் இருந்துட்டு அந்த சங்கடம் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்பு இல்லாத நிலைமை தான் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. முயற்சியில் இருந்துட்டு வந்த தடை கூட இந்த மாசத்துல விலகும். உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுசுமே எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினத்தவரோட நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமும், பெண்ணா இருந்தா ஆணிடமும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க. யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது சங்கடத்துல முடியுங்கிறதால எந்த ஒரு வேலையுமே உங்களுடைய மேற்பார்வையில் செய்யறது நல்லது. ஒரு சில பேருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக தான் இருக்குது. விருப்பம் கூட உங்கள் மனசுக்கேற்ற மாதிரி தான் பூர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துறது இந்த காலத்தில் அவசியம். புதிய நண்பர்களோட ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமாக தான் இருக்குது. அரசியல்வாதிகளோட எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்பு படுத்துகிற சிந்தனை இந்த மாதத்துல நிறைவேறும். அதே மாதிரி கருமாரியம்மனு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை அனைத்துமே தீரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன், யோகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு, இவங்களோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அதனால் உங்கள் வழிங்கிறது ஒரு தனி வழியாக தான் இருக்கும். பிறகு போகிற இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு தான் சொல்லிக்கணும். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதால இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த சங்கடம் எல்லாமே விலகும். எதையோ இழந்தது மாதிரி நடமாடிக்கிட்டு இருந்த நீங்கள் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உடல் சார்ந்த விஷயத்துல பலவித சங்கடங்களை சந்திச்சு கொண்டிருந்த நீங்க இப்ப நல்ல ஆரோக்கிய உடலை பெற போறீங்க. அதே மாதிரி தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல இருந்திருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் கூட இந்த மாசத்துல விலகும். வழக்கு விவகாரங்கள்ல ஒரு நல்ல முடிவு உங்களால இந்த மாசத்துல எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய நிலைமையில முன்னேற்றம் இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு புதுசா பொறுப்பு வந்து சேரும். மாதத்தோட முன்பகுதியிலேயே குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். ஒரு சில பேருக்கு புதுசா வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமா அமைய போகுது. பெண்களா இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசமா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது. குடும்பத்தினரோட மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு புதுசா வீட்டுல கூடி போகுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கூட வெற்றியாகக்கூடிய வகையில தான் இந்த மாசம் உங்களுக்கு அமைய போகுது. கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல ஏற்படும். விவசாயிகளா இருக்கிறவங்க முன்னேற்றமா காணக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது. மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு மேல்கல்வி முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அதே மாதிரி நீங்க காளிகாம்பால தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தன, புத்திர, ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒண்ணுமே கண்டறிஞ்சி அதுல வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் இயல்பாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. செல்வமும் செல்வாக்கும் உங்களை கண்டிப்பா வந்து சேரும். பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம்னு தான் சொல்லணும். உங்க நட்சத்திரநாதன் ஏப்ரல் மாதம் வரைக்குமே சப்தஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்த நிலையில அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கூட முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைய போறாரு. உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தே தீரும். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட உங்களுடைய நீண்ட நாளான தடைப்பட்ட முயற்சிகள் கூட, தடைப்பட்டு கொண்டிருந்த எண்ணங்கள் கூட வெற்றியாகக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல ஏற்பட போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலத்தை பின்வாங்க தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரும். பொருளாதார மேம்பாடு, வியாபாரம், தொழில வருமானம் இது எல்லாமே நல்ல முறையில் ஏற்பட போகுது. பணியாளர்களோட ஒத்துழைப்பு கூட உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. மே மாசத்துல இருந்தே புதன் பகவான் சஞ்சார நிலையால புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய தொழில்கள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சொத்து சேர்க்கை கூட இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய அமைப்பும், சில பேருக்கு திருமணம் நடந்தே தீரும். தொழிலில் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கலைஞர்களாக இருக்கிறவங்க புதுசான ஒப்பந்தங்கள் பெற போறீங்க.
விவசாயிகளோட நிலைமையில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில் உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடியவைகளை ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நீங்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம